ரெடி பண்ணது சூடு ஆகல, அதனால தான் கரண்ட்டும் நமக்கு சாதகமா சில வேலைகளை செய்கிறது. இப்பொழுது எல்லா தந்தையர்களையும் வரவேற்பு இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா தந்தையர்களையும், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா தந்தையர்களையும் வரவேற்பு இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். குட்டி பசங்க முன்னாடி வந்ததை பார்ப்போம். வெரி குட். குட்டி பசங்க முன்னாடி வா. போங்கப்பா தந்தையர்கள். மாமா போங்க. எல்லா தந்தையர்களும் வரவேற்பு இடத்திற்கு போக பார்ப்போம். முன்னாடி கொஞ்சம் முன்னாடி காலேஜ்லா எங்க மழை பெய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் மழை பெய்யலாம் அசைக்கிறாங்க.
இளைஞர்லிங்கிற அப்பன்லிங்கிறேன்னா கொஞ்சம் இந்த ஒரு நாளாச்சு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற தந்தை மார்க்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இடம் கொடுத்துட்டு கொஞ்சம் இடம்லாம் கொடுத்தீங்கன்னா இல்லை இல்லை இங்கே உட்காருங்க உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சர்வதேச தந்தையர்கள் தினத்தில் நம் ஊரில் பங்கிலிருக்கிற எல்லா தந்தைமார்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தொன்போஸ்கோ இவரது பிள்ளைகள் ஒரு அரிய முன்னெடுப்பை எடுத்து தந்தையர்களையும் நாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. சில நேரத்தில் மகளிர் தினம், அன்னையர் தினம் எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு எல்லாரையும் பாதுகாக்கிற தந்தையர்களை நாம் சில நேரங்களில் விட்டு விடுவது வழக்கமாக இருக்கிறது. எனவே அத்தகைய ஒன்று நம்முடைய ஊரில் நடக்காமல் இருக்க நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காலையில் நாம் திருப்பதி ஆட்சி அவர்களுக்காக செபித்தோம். இப்பொழுது சிறிய கலை நிகழ்வுகள், ஒரு சில சின்ன சின்ன போட்டிகள், பாடல்கள் மூலமாக அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நாம் ஆசைப்படுகிறோம். இந்த முதல் நிகழ்வாக இப்பொழுது இறைவனுக்கு பாடலாம்.
தொடரும் மகனே இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். பாடல் பாடிய ஸ்னேகாவுக்கு நன்றி. பசங்களா ஒரு கேள்வி, சரியா? ஃபாதருக்கு என்ன ஸ்பெல்லிங்? ஃபாதருக்கு என்ன ஸ்பெல்லிங்? FATHER. எல்லாம் இங்க 10 சொன்னீங்க. வெரி குட். ஆங்கிலத்தில் தந்தையை நாம் ஃபாதர் என்று அழைக்கிறோம். F, he is a friend. தந்தையானவர் ஒரு தோழன், நண்பன். அடுத்தது என்ன? A, anchor. He is an anchor. அப்படின்னா ஒரு நம்ப தகுந்த ஒரு மனிதன். தந்தை என்பவன், தகப்பன் என்பவன், அப்பா என்பவன் ஒரு நம்ப தகுந்த ஒரு மனிதன். இரண்டாவது என்ன? T, teacher. He is a teacher. அவன் ஒரு ஆசிரியன், கண்டிப்போடு நடத்துகிற ஒரு ஆசிரியன். இரண்டாவது என்ன? அது நாலாவது என்ன? H, he is an hero. அவன்தான் நமக்கு ஒரு ஹீரோ, கதாநாயகன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வயதில் ஒரு பிள்ளை தன் தந்தையை பார்த்து என் அப்பா மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. 5 வயசுல எங்க அப்பாவுக்கு தெரியாத இந்த உலகத்திலே கிடையாது. 7 வயசுல எங்க அப்பா எல்லாரையும் அடிப்பது தெரியுமா, எங்க அப்பா மாதிரி பலசாலி யாரும் கிடையாது. 15 வயதுல எங்க அப்பாவுக்கு கொஞ்ச தான் தெரியும். 20 வயசுல எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. 50 வயசுல எங்க அப்பாலாம் வேஸ்ட். 60 வயசுல ஒருவேளை அப்பா இல்லைன்னா அப்பா கூட இருந்திருக்கலாமே. 65-70 வயசுல இப்படித்தான் ஒருவேளை எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு இருப்பாரோ. 80-85 வயசுல இந்த நேரத்துல அப்பா கூட நல்லா இருந்திருக்குமே. எல்லாவற்றையும் தாண்டி தந்தை என்பவன் ஒரு கதாநாயகன். அடுத்தது என்ன? என்கரேஜர், ஒரு ஊக்குவிப்பாளன். நாம் துவண்டு போகையிலும் நாம் தவறு செய்கையிலும் நம்மை கண்டித்தாலும் திட்டினாலும் நம்மை ஊக்கப்படுத்துகிற ஒரு நண்பன், அல்லது ஊக்கப்படுத்துகிற ஒரு மனிதர், ஊக்குவிப்பாளர். அடுத்தது ஆறு சொல்றப்ப ரிலையபிள் பர்சன், எல்லாவற்றிலும் நம்ப தகுந்த ஒரு மனிதன். உலகத்துல யாரு வேண்டுமானாலும் நமக்கு துரோகம் செய்யலாம், பெற்ற தாய் தந்தை ஒருபொழுதும் நமக்கு துரோகம் நினைப்பதில்லை. நம்ம நினைச்சுக்கலாம், அப்பா அம்மா அப்படி இல்லை. எனவே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தந்தையினுடைய இடத்தில் இருக்கிற எல்லா தந்தையர்களையும் நாம் சிறப்பு செய்தல் நல்லது. எனவே இந்த நாளிலே நம்முடைய தந்தையர்களை வாழ்த்தி அழகான ஒரு கவிதையை வாசிக்க நம்முடைய பிள்ளை ஜாஸ்லின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்புள்ள அப்பாக்களுக்கு, அப்பா, அவ்வளவு எளிதில் அர்த்தம் புரியாத வார்த்தை இது. அத்தனை எளிதில் யாருக்கும் வசப்படாத வார்த்தை இது. வாழும்போது யாருக்கும் புரிந்திடாத மொழி இது. தன் அப்பாவை நேசிக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இந்த வழிகள் சமர்ப்பணம். அப்பப்பா, அப்பான தலைப்பேதி கவிதையோட உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்க வருகுது. எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா நீ துடிப்ப. உனக்கு பெரிய அடியை பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டை இல்ல, படாத பாடு இல்ல, வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல, படிச்சு பட்டம் கிட்டோம் எதுவும் வாங்கினதில்ல.
பணக்காரன் இல்ல, வெட்டி பந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாள் உன்னை நான் பார்த்ததில்ல. ஆனா நீ நல்ல துணி போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழக்கூட முடிஞ்சதில்ல. பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த, பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்ட நீ பிறந்த. பத்திரமா என்ன பார்த்துக்க படாத பாடு நீ பட்ட. அதனாலதான்ப்பா ஆண்டவன் ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான். தேடியும் கிடைக்காத வாசனம் திரவம் தான் என் அப்பாவின் வேள்வி துளி என்பேன். உன் வேள்வி துளியில் வளர்ந்த ஒரு செடியானேன், இன்று பூத்தும் குலுங்கும் பூங்காவனமானேன். நீ அதில் வீசும் தென்றலானாய், இன்று உன் சுவாச காற்றில் வாழும் ஓர் உயிரானேன். என்னை கருவில் சுமந்தவர் தாய் என்றால் என்னை என்றும் என் மனதில் சுமப்பவர் அப்பா. உண்மையாகவே உழைத்து சொந்த காலில் நிற்கும் பொழுதுதான் புரிகிறது, இத்தனை நாள் நம்மை தன் தோளில் சுமப்பதற்கு எவ்வளவு வழிகளை கடந்திருப்பார் அப்பா என்று. அப்பாவை தவிர நமக்கு நல்ல நடத்தையை வாழ்க்கையில் வேறு எந்த ஆசானாலும் கற்பிக்க முடியாது. அப்பா, நான் அழைக்கும் அழகு சொல். உன்னை கைவிரல் பிடிக்க நான் என்ன தவம் செய்தேனோ, யார் செய்த தவமோ நான் உன் மகனாக மகளாக பிறக்க. அப்பா என்றாலே அமிர்தம் தானே, அப்பா என்றாலே வீரம் தானே, அப்பா என்றாலே வெளிச்சம் தானே. ஆகாயம் கூட தலசாயும், என் அப்பா தலை நிமிர்ந்து பார்த்தால் அவ்வளவு கம்பீரம். இரவை பகல் துரத்த, பகலை இரவு துரத்த, எனக்காக இரண்டையும் சேர்த்து துரத்திய உழைப்பாளி என் அப்பன் தானே. எத்தனையோ உறவுகள் இம்மண்ணில் இருந்தாலும் அத்தனைக்கும் உசத்தி என் அப்பன் தானே. சிறப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அப்பாக்களுக்காக, ஆண் பிள்ளையாக நான் இல்லை என்றாலும் நானே அவரது முதல் பரிசு. எனக்கு பிறகுதான் எல்லாமே இங்கு அவருக்கு. நான் பிறந்ததும் எனது குழந்தை என்று இனிப்பு கொடுத்து கொண்டாடியடா. என்னை தாய்க்கு நிகராக தாளாட்டி ஊட்டி சீராட்டி வளர்த்தாயடா. தலையிலிட்டால் எனக்கு வலித்திடுமோ என்று தலையணியில் வைத்து காத்தாயடா. மற்றவரிடம் கற்களை போல இருந்துவிட்டு என்னிடம் வந்து கடல் போல விரிந்திருந்த உன் பாசத்தை காட்டினாயடா. நான் பொம்மை வேண்டும் என்று அடம்பிடித்த போது என் தாய்க்கு இல்லாததா என்று வாங்கி கொடுத்தாயடா. அம்மாவிடம் சண்டையிடும் பொழுது என் மகள் என்று அரவணைத்தாயடா. நான் தவறாக கூறிய சொற்களை கிண்டல் அடித்து கூறி சிரித்தாயடா. ஏனடா இப்படி செய்தாய்? திருமணத்தின் போது உன்னை விட்டு பிரியவா? யார் சொல்லுக்கும் கட்டுப்படாத என் அப்பாவின் செவிகள் எனது செல்லுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நிற்கும். இங்கு கூடிய அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர்கள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தை வாசித்து ஜெயசிங் அவர்கள் நன்றி. வழக்கமாக நான் இந்த பாட்டு பாட மாட்டேன், ஏன்னா நான் பாடின கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதனால வழக்கமாக நாம் பிறந்த நாட்களுக்கு இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடல் நம்ம திரையில பார்க்கிறோம். இளையராஜா அவர்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த பாட்டை மோகன் நடித்த ஒரு படத்திலே அவருக்காக எழுதிய பாடல். அந்த பாடலை இப்போது பிறந்தநாள் பாடல் தான், அதை தந்தைய தின பாடலாக வாழ்க்காக பாட ஆசை. நல்லா இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் காண முடியும், வேற வழி இல்லை.
என்னாலும் கரண்ட் ஆஃப் ஆகும் நன்றி சொல்லணும். பாடுறப்ப கரண்ட் ஆஃப் ஆகிடும் வழக்கமா, அதனால பாடுறதில்லை. நாளில் தந்தையாக இருப்பதே ஒரு பெரும் பாக்கியம். சில நேரத்தில் அந்த அப்பாவை சாதாரணமாக நினைச்சுக்கிறோம். அதனால நான் நம்புவது ஒரு தந்தை மட்டும் சுமப்பதல்ல, என்னையும் சேர்த்து சுமப்பதாக நான் கருதுகிறேன். எனவே எல்லா தந்தைகளுக்கும் இந்நாளிலே வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு அடுத்தது விளையாட போறோம். தந்தையர்களுக்கான சிறப்பு விளையாட்டு. இவங்க டீம் பிரிகிறப்போ வழக்கமா கஷ்டமா இருக்கும். மொத்தம் 26 பேர் இருந்தீங்க, இப்ப 23 பேர் தான் இருக்கிறீங்க. கரெக்டா? 23 இப்ப 22 ஆயிடுச்சு. 4 பேர் காணாம போயிட்டாங்க. சரி, 22 4 டீமா பிரிக்க போறோம். நடத்த போறது கேம்ஸ் ஒலிம்பிக்ல மிகவும் பிரசித்தி பெற்ற கேம்ஸ் தான் நடத்த போறோம். அதனால இப்ப அப்படியே ஒன்றுன்னு சொல்லிடலாமா? இவர் சந்தோஷம்ல தோணுங்க. 1 3 4 இப்ப உங்க 4 பேர் ஒரு டீம் மெம்பர்ஸ் கொடுக்கணும். ராஜேஷ், டோனிவா, டோனி, கெவின், யோகேஷ் சேர்த்துக்கலாம். பரவாயில்ல. ஆமா இல்ல யோகேஷ் பாண்டிவா. கெவின் 1 நம்பர், கெவின் 1, டோனி 2, பாண்டி 3, 4 நம்பர் ராஜேஷ். 1 நம்பர் அங்க வந்துருங்க. கெவின் கிட்ட 1, டோனி கிட்ட 2, பாண்டி கிட்ட 3, 4 இங்க வந்து ராஜேஷ் கிட்ட. அடுத்தது 1 2 3 4 அவர் அந்த 4 திருப்பி 1 இங்க 2. அவங்களுக்கு தெரியாது, புரியாது, நீதான் கூட்டணும். ஆமா 3 2 3 4 1 எல்லாம் பூச்சி அதுல போய் சேர்ந்து கூடாது. நாங்க ஒரு இடத்துல தான் நிற்கணும். அடுத்தது 1 2 என்ன நம்பர் 3 3 4
1 2 3 4 கரெக்டா வந்து வா 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 ஓகே குட் சரி சரி வாழ்க்கை அவங்க அசிவா நீங்க அசிவீங்களா இதுல எத்தனை பேர் இருக்காங்க 5 இல்ல 5 இல்ல இப்பொழுது இப்பொழுது ஒலிம்பிக்கை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மீன் இப்ப வந்து ஒட்டப்படையும் ரெட்டப்படையும் போட்டு அப்ப 1ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் மோதுவீங்க 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பரும் மோதுவீங்க சரியா நடுவில் போடுவோம் செஞ்சு போடணும் ஓகே குட் ஓகே உங்களுக்கு என்ன பிளேயர் சேஞ்ச் பண்றீங்களா ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அரிசி மேல போட்டா அரிசி மேல போட்டுடா அரிசி மேல போட்டுடா ஏ பீசா போல ட்ராப் ஓகே ஓகே ட்ராப் இப்போ ரூல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது ரொம்ப அநியாயம் பண்ணக்கூடாது நம்ம அதனால இங்க இருந்து ஒரு அடி நாங்க எப்படி பண்றோம் பாரு இல்ல அநியாயம் பண்ணக்கூடாது போகலாம் புரியாது ஓகே 1 லவ் வெரி குட் சூப்பர் சரி இப்ப ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம் எந்த ஏரியா பாயிண்ட் கொடுத்தாங்க எனக்கு முடியல அவன் 2 பால் வச்சிடலாமா ரெடி 1 லவ் ஃபர்ஸ்ட் பால் எதே போய் அந்த பக்கம் விடுதா அதான் ஓகே ஸ்டார்ட் எவ்வளவு எவ்வளவு ரெண்டு பக்கம் அதனால ஒரு பாயிண்ட் 1 ஈச் அடுத்த பாயிண்ட் பிளேஸ் சேஞ்ச் அதாவது ரூல் இப்ப மாத்திக்கணும்னா பின்னாடி 2 பாலுக்குதா 2 பால்ல 2 பால் இந்த பக்கம் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் 1 பால் இந்த பக்கம் 1 பால் இந்த பக்கம் விழுந்துச்சுன்னா டிரா ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஓகே என்ன ரூல்ஸ் ரெண்டு பக்கம் அப்ப 2 1 பிளேஸ் சேஞ்ச் அவங்க ரெண்டு நீ ஒண்ணு ஓகே ஓகே ஸ்டார்ட் ஓகே இவங்க 3 3-2 போன மாதிரி தான் 2 இன்ச் சொன்னாங்க என்ன பண்றது எல்லாம் போக மாட்டேன் ஓகே அடுத்த பாயிண்ட் எடுத்தோட சைட் கை கொடுப்போம் அப்புறம் 2 பால்
ரெண்டு பால் வைக்கிறேன். ஓகே, ஆல் ட்ரையல், எல்லா ட்ரையலும் முடிச்சு. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, அவங்களுக்கு பாயிண்ட் 1-0. ரெண்டு பக்கம் கீழே அவங்க ஊழி தள்ளுறது எங்க விழுந்தோம் என்னது சாணுங்க அது கிடையாது, இல்ல அது கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டேன். ஓகே, ரெடி ரெடி. ஓகே, ஏன்னா நான்சி இந்த பக்கம் இல்ல இல்ல, நீங்க ஊதி இது கல்யாண காலனா உங்களுக்கு பாயிண்ட், அவங்க ஊதி இன்னான காலனா அவங்களுக்கு பாயிண்ட். ஓகேவா? கரெக்ட் டைம் மினிட்ஸ் வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கும். மினிட்ஸ் வைங்க, டைம் ஆகுது. இல்ல அதெல்லாம் 1 2 Ready, 1 2 3 start. Okay, draw. Okay, draw. 1 love. Ready, 1 2 start. Okay, draw. Each. Okay, start. சாமி ஒட்டுது. Okay. 2 3 start. எப்படி வேணா ஊதலாம், அதுதான் நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல இப்ப வந்து இல்ல இது வந்து ஏற்றுக்க மாட்டேன், தள்ளி போடுங்க. 2 1 3 1 2 3 ஸ்டார்ட். Each. Okay, each. Ready? திருப்பி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க, மைனஸ் பண்ணிக்கிறோம். பின்னாடி போ, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட், சூப்பர் சூப்பர். இந்த கேம் இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இப்ப சூப்பரா விளையாடும். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, 3 1.
the song. What a karuad, 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 what a karuad. போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்ண போறேன் நினைவு பரிசை நம்முடைய இளைஞர் பிள்ளைகளாகவே தாங்கள் சரி நான் பேசாம நிறுத்தலான்னு நினைக்கிறேன். நம்முடைய இளைஞர் பிள்ளைகள் தாங்கள் இந்த சுற்றுலா செல்ல சேர்த்து வருகின்ற அந்த காசை எடுத்து தந்தைய தினத்தை நாம் கொண்டாடுவோம் என அதை மகிழ்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் தாங்களாகவே பரிசினை உங்களுக்காக வாங்கி இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நாங்களே இதை செலிப்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த பிள்ளைகள் இன்ப சுற்றுலாவிற்காக வைத்திருந்த எல்லா பணத்தையும் எடுத்து செலவு செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. எனவே கடவுளுக்கு எழுப்பி இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏது சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய நேரத்தில் அப்பா அம்மாக்களாக நாம் தான் பிள்ளைகளுக்கு அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்றோம், தியாகம் பண்றோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நாங்களும் எங்களை பெற்றவர்களுக்கு நாங்கள் தியாகம் செய்வோம் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதை பார்க்கிற பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே டீம் முதல்ல வெற்றி பெற்றது எந்த டீம்? இது 6 பேரா? நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது டீம் நம்பர் 3. 6 கப்பா உங்களுக்கு இருந்து 3 நம்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, குரூப் நம்பர் அடுத்தது எது விட்டோம்? குரூப் நம்பர் 2, குரூப் நம்பர் 2. நீங்க கொஞ்சம் வழி விடுங்க. குரூப் நம்பர் 2 யாரு? யார் கேப்டன்? டோனி.
வாழ்த்துக்கள். உங்களோட அம்மா வாழ்த்துக்கள். ரமேஷனா வாழ்த்துக்கள். கணபதி தகப்பன்மாருக்கும் தாய்மாருக்கும் இவ்வளவு சிறப்பாக செய்திருக்காங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள் ஒரு 10 மணி தெரிவிக்கணும். ஹாஸ்டல் படிச்சிருந்தாங்க கூட ஒரு 10 மணி பாக்கெட் அட்ஜஸ்ட் சொல்லிடுவேன் நான். ஆனால் நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் முடிஞ்ச சேர்த்து போட்டு சரி ஒரு டூருக்காக போயிட்டு வர்றதுக்காக எல்லா ஏற்பாடும் நாங்கள் எங்கள் தாய்மார்களுக்கு இந்த சிறந்த அறிவிப்புக்கு நேரத்தில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வெரி குட். சரி, ரொம்ப மழை பெய்யுது, இதெல்லாம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கரண்ட் வராது. இப்பொழுது மைக் வேணுமா? மோதிரம் நினைவுல அடுத்தது நான்சி. நான்சி தன்னுடைய தந்தை பூஸ்ட் அவர்களுக்கு பரிசு. நீ வாங்கயா? 2 பேரும் சேர்ந்து தானவா? இல்ல அது எனக்கு இந்த பழக்கத்துக்கு முன்னாடி உதவு நல்லா இருக்கும். அவருடைய தந்தைக்கு பரிசு வருகிறார். வேற யாருன்னா வச்சுக்கிறீங்களா? நிரல்யா நிரல்யா தூக்க முடியாம தூக்கிட்டு வருது குழந்தை. வெரி குட். அப்படியா குழந்தைய தூக்கிட்டாங்க அவங்க அம்மா. குழந்தைய தூக்கி அவங்க தந்தைக்கு பரிசு வருகிறார்கள். இன்னும் வேற யாருன்னா பசங்க? எங்க ஃபாதருக்கு யூஸ் சார்பா கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறோம். சிறப்பு வாழ்த்துக்கள். திருவாளர் ஜோசப் இருக்கிறாரா? அவர் போயிருக்கிறாரு. கரண்ட் வர வரைக்கும் யாராவது 2 பேர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பணிவான வணக்கம். உண்மையிலே பாசத்தோடு வளர்கின்ற இளம் பருவத்தினை இந்த நேரத்திலே நெஞ்சார நினைத்து நன்றி கூறுகின்றேன். வளர்கிறார்கள், வழிவிடுவோம். உயர்கிறார்கள், அவர்கள் உயர்த்து விடுவோம். அனைத்து நிகழ்வுகளிலும் அவர்களை பாசத்தோடு அரவணைத்து கனிவோடு எண்ணங்களில் அவர்களை கைகோர்த்து அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை தந்து அவர்களுக்காக நம்ம உறுதுணையாக உற்ற துணையாக இருப்போம். இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு வலுவு, வளமை, வளர்ச்சி. இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னா நல்லா இருக்கும். அதனால இளைஞர்கள்லாம் அப்படி பண்றாங்க அப்படின்னு குறைகள் எல்லாம் பார்க்காமல் அந்த இளைஞர்கள்லாம் நம்ம பசங்க, அதை நம்ம மறக்க கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வலுப்படுத்துவோம். எனக்கு இன்னைக்கு தந்தையர் தினம் போது முதலாக 5:45 மணி அளவுல என் மகன் பெரியவன் காஷ்மீர்ல இருந்து வீடியோ கால்ல பண்ணான். போன் பண்ண உடனே எனக்கு ஒரு அழ வந்துச்சு. சரி அப்படின்னு ஒரு வாழ்த்து தெரிவிச்சா மகிழ்ச்சியா இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம பசங்க நினைச்சானுங்க, மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா நான் பெற்றெடுக்காத பிள்ளைகள் என்னை அப்பாவாக நினைத்து வாழ்த்தினார்கள். அதுல ஒரு ஆளு பவன், டேடி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த நாள்ல நினைச்சு பார்க்கிறேன். அடுத்தது கோயில்ல என் மகள் பியூலா அருமையா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பார்க்கணும். மறக்க முடியாத நிகழ்வுகள். எந்த நாள்லயுமே எந்த நிகழ்வுலையுமே எந்த ஒரு விஷயத்திலுமே அது மறக்க முடியாத ஒரு மகளாக இருக்கிறது. நன்றியை தெரிவிக்கின்றேன். நிறைய பேர் குட்டிமா அதான் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. வாட்ஸ்அப்ல பார்த்தேன். எல்லாருக்குமே நன்றி.
எனக்கு மட்டும் இல்ல, எல்லா தந்தையர்களும் இந்த நேரத்தில் வந்திருப்பது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா ஒரு தந்தையர் தினம் போது நான் போறப்போ அப்படிலாம் இருக்காம எல்லா தந்தையர்களும் இந்த இடத்துல வந்து பங்கேற்று பங்களித்தது மிக சிறப்பா இருக்கிறது. இதை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்திய நமது பாசமிகு தந்தை, அனைவருக்கும் தந்தை, அனைவருக்கும் பிள்ளையாக பன்முக குணங்களோடு இருக்கின்ற பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. இன்னும் வேற யாராவது தந்தைகள்? முதல்ல நம்ம இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் ஓய்வு ஒரு தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டு. ஜம்பஸ்டோர் அவர் வந்து வலது கை கொடுத்தா எதிர்கை தெரியாது, அந்த கை டபுள் மடங்கு வந்து சேர்ந்துடும். அதனால வந்து ஜன்பஸ்கை நம்ம பங்குல வந்து ஜன்பஸ்கை நம்ம வந்து ரொம்ப பாட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்ம தாயும் குழந்தைகளும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாய்மார்கள் பேசுறோம் சரிங்களா. அதே மாதிரி நம்மளும் வந்து அப்பா அந்த குழந்தைகளுக்கு குழந்தைங்களும் வந்து ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பேச கட்டணும். அது நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நம்முடைய பங்கு தந்தை வந்து இவ்வளவு சிறப்பாக எளிமையாக செய்து ரொம்ப பாடக்கூடிய விஷயம். அது கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அவருடைய அப்பா அம்மா வந்து இன்னும் பிரபலமாக இருந்திருக்கோம். அது நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வர இப்போ நம்ம கண்டிப்பா நம்ம செய்யணும். இன்னும் வேற யாருன்னா தந்தைமார்கள்? இந்த நேரத்துல எனக்கு யார் நன்றி சொல்லலாம்? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க பசங்களுக்கு. வேற யாருன்னா தந்தைமார்கள் அல்லது வேற யாராவது பிள்ளைகள் அல்லது தாய்மார்கள் தங்களுடைய தந்தையை பற்றி சொல்றோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் இப்படி பாத்துக்கிறாங்க, நாங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் பாத்துக்கிறோம், எங்க பசங்களை நாங்க இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு யாருன்னா சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம். இப்பதான் சாமி வீட்டுக்கு போறோம்னு சொல்றீங்களா? மழை பெய்யுது, அதனால பொறுமையா போலாம். வேற யாருன்னா? சரி, மழை குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய இளைஞர் பிள்ளைகள் நம்முடைய இளைஞர் பிள்ளைகள் 2 நாள் நான் அவங்க கூட இருந்து வேலை செய்ய முடியல, என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். இன்னைக்கு முடிச்சோம். கேமராவில் தான் அவங்க பார்த்துட்டே இருந்தேன் என்ன செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மிக அழகாக அருமையாக நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே எல்லா நிகழ்வையும் ஒன்றென்று எடுத்து செய்திருக்கிறார்கள். இது நம் பிள்ளைகளுடைய வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் காண்பிக்கிறது. யாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கடமையாக செய்யவிருக்கிறோம் என்பதை திறப்பட செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே எல்லா தந்தையர்களையும் பாராட்டுவதோடு தந்தையர்கள் உறுதுணையாக இருக்க உதவுகிற தாய்மார்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் பாராட்டுகிறோம். எல்லாரும் நீங்க நிறைய தங்கம் எங்களுடைய பாட்டு கேட்டிருப்பீங்க. நான் முத்துக்குமாருடைய வரிகள், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும், முத்தம் காமத்தில் இல்லை என்று. இன்றைக்கு நிறைய பேர் வயசு வித்தியாசம் இல்லாமல் பெண் பிள்ளைகளை அடுத்தவர்களோடு தொடர்புபடுத்தி பேசுகிற உலகமாக இருக்கிறது. இதனாலில் எவ்வளவு பெரிய வீரனாக ரவுடியா இருந்தா கூட பெண் பிள்ளையை பெற்றவுடன் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு அந்த வீரனோ அல்லது ரவுடியோ என்றைக்கும் மட்டுமேதான். தன்னுடைய ஆண் பிள்ளை சொல்வதை கேட்காவிட்டாலும் பெண் பிள்ளை சொல்வதற்கு எல்லா தந்தையர்களும் இறங்குபவர்களாக தான் இருக்கிறார்கள். எனவே நம்ம சில நேரத்தில் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வெறும் ஆம்பளை பிள்ளைதான் வேணும், கிடையாது. பெண் பிள்ளை வரம், ஆண் பிள்ளை வரம் அல்ல. 10 ஆம்பளை பசங்க வீட்டுல இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாதான் கடைசி காலத்துல அதுதான் கஞ்சி ஊட்டும். 10 ஆம்பளை பசங்க கஞ்சி ஊட்ட மாட்டாங்க. அதனால் ஆண் பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடுவதில்லை. நிதர்சனமான உண்மை, எல்லா தந்தையர்களுக்குமே பெண் பிள்ளைகள் என்றாலே ஒரு தனி பாசம் தான். எனவே பெண் பிள்ளைகள் தான். நம்ம 1000 பேசலாம், ஆம்பளை பிள்ளைங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், கிடையாது. பெண் பிள்ளைகள் தான் தங்களுடைய பெற்றோர்களை கடைசி காலம் முதல் காப்பாற்றுபவர்கள்.
அதை நினைத்துக் கொண்டு இந்த நேரத்திலே எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்வது, எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது, நம்முடைய வாழ்வுதான் நம்முடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பது. நான் பணம் சம்பாதிக்கிறோம் அதல்ல, நம்முடைய ஒழுக்கமான வாழ்வுதான் நம்முடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பது. அதுதான் பெற்றோர்களுக்கு மதிப்பு. நம்முடைய வாழ்வு ஒரு வேலை நம்முடைய பெற்றோர்களை தலகுனி வைக்கிறது என்றால் அதுதான் நம் பெற்றோருக்கு தருகிற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நேரத்திலே நாம் பெற்றோர்களையும் தந்தைமார்களையும் பெருமைப்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாது நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய தந்தையர்களை பெற்றோர்களை நாம் பெருமைப்படுத்தி வாழ இந்த ஆளுமை நாம் வேண்டுவோம். இந்த நேரத்திலே எல்லோருக்கும் நன்றி கூறி கொடுக்கிறேன். மழை நிமிஷம் நினைக்கிறேன், அதனால மைக் ஆஃப் வச்சு வீட்டுக்கு போறவங்க போலாம். ஒருவேளை டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மோல் அடிச்சு டான்ஸ் ஆடுங்க. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. முக்கியமான இது ஒண்ணு மறந்துட்டேன். ஜாஸ் நல்லா அருமையா அந்த கவிதையை எழுதி வாசித்தார். அவ வாசிச்ச எல்லா வரிகளையுமே நல்லா நெருக்கமா இருந்தது. அதை காட்டிலும் கடைசி அவ அப்பாக்காக மட்டும் வாசித்த அதை அவ உண்மையிலேயே அவங்க அப்பாவுக்காக நினைச்சு பார்த்து எழுதுற மாதிரி. வாழ்த்துக்கள்.